தலைப்பு செய்திகள். இலங்கையில் 68,000 கடந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை. நீர்கொழும்பு சிறை அதிகாரிகளை தாக்கிய கூரிய ஆயுதங்கள் மீட்பு. கருத்து பேச்சு சுதந்திரத்திற்கு அரசாங்கம் முட்டுக்கட்டை, எதிர்க்கட்சி தலைவர் சஜித். இலங்கையில் நீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். யாழில் முதலீடுகளை அதிகரிக்க இராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும், கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. பழிவாங்க வேண்டிய தலைவர்களின் பட்டியலை வெளியிட்ட ஈரான். விரிவான செய்திகள். இந்த வருடத்தில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 68,000 கடந்துள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை மொத்தம் 68,071 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு நோய் காரணமாக இதுவரை 47 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகப்படியான நோயாளர்கள் கடந்த ஜூன் மாதத்தில் பதிவாகியுள்ளனர். அந்த எண்ணிக்கை 21,538 ஆகும். ஜூலை மாதத்தின் கடந்த 12 நாட்களில் மட்டும் 12,692 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதிகப்படியான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்தில் மாத்திரம் 35,823 நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். தெற்கு மாகாணத்தில் 10,657 பேரும், சப்ரகமுவா மாகாணத்தில் 5,756 பேரும், கண்டி மாவட்டத்தில் 5,560 பேரும் என அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலின் போது கைதிகள் அதிகாரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் கூர்மையான ஆயுதங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 1000க்கும் மேற்பட்ட பொல்லுகளும் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் போது கைதிகள் சிறைச்சாலை சமையலறைக்குள் புகுந்து அங்கிருந்த தேங்காய்களையும் எடுத்து வந்து அதிகாரிகளை தாக்கியது தெரிய வந்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த துயர சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்துள்ள நிலையில் சிறைச்சாலைக்குள் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் கூர்மையான ஆயுதங்கள், இரும்பு கம்பிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பொல்லுகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து கைதிகள் பிற சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்படுவதனால் அந்த சிறைச்சாலைகளில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதுடன் புதிய குழப்ப நிலையும் உருவாகியுள்ளது. இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்ட கைதிகளை அந்த சிறைச்சாலையில் இருந்த ஏனைய கைதிகள் தாக்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அரசாங்கமும் கடந்த அரசாங்கத்தை போலவே பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை அப்பட்டமாக மீறி வருகின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியிருக்கின்றார். ஜனநாயக நாடொன்றில் சட்டவாக்கத்துறை, நிறைவேற்றுத்துறை மற்றும் நீதித்துறை என 3 முக்கிய தூண்கள் காணப்படுகின்றன. இதற்கு மேலதிகமாக சுதந்திர ஊடகமும் மற்றுமொரு தூணாக விளங்குவதால் அது அரசமைப்பில் குறிப்பிடப்படாவிட்டாலும் அதனை பாதுகாக்க வேண்டும். தற்போதைய அரசாங்கம் ஜனநாயக உரிமைகளை ஒடுக்கி பேச்சு சுதந்திரத்தை இல்லாதொழித்துள்ளது. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் ஆகியவற்றை நீக்குவோம் என்று இவர்கள் ஏலவே கூறினாலும் அவை இன்னும் நடைமுறையில் இருக்கின்றமையோடு தற்போது நாடாளுமன்றத்தில் பேசும் சுதந்திரம் கூட மீறப்பட்டு வருகின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையக செயலகத்தில் தாவிக்கப்பட்டுள்ள DS சேனாநாயக்க அரசியல் பீடத்தில் நேற்று நடைபெற்ற செயலமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் பாரிய பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்கு கூட இன்று சுதந்திரம் இல்லை. தேர்தல் காலத்தில் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை தருவோம் என பிரஸ்தாபித்தார்கள். இன்று அது 120 ரூபாவிற்கும் குறைந்த மட்டத்திற்கு வந்துள்ளது. 1 கிலோ நெல்லை உற்பத்தி செய்வதற்கு 137 ரூபாய் செலவிடுவதாக விவசாய அமைச்சரை ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் விவசாயிகளின் தோள்களில் ஏறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் இன்று விவசாயிக்கு 17 ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கையில் 80 முக்கிய நீர்த்தேக்கங்கள் தமது கொள்ளளவில் 48% நீரை கொண்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் பெரும்போக பருவகால விவசாய செயற்பாடுகளுக்கும் அன்றாட ஏனைய நீர் தேவைகளுக்கும் தற்போதைய நீரின் அளவு போதுமானதாக இருக்கும் என அந்த திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் எல்னினோ தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய வறட்சி நிலை குறித்து நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. இந்த காலநிலை மாற்றத்தின் விளைவாக நீர்நிலைகளில் பற்றாக்குறை ஏற்படலாம் என்பதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டியது அவசியமாகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு கிடைக்கப்பெற்றுள்ள நீரை வீணடிக்காமல் மிக சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நீர்ப்பாசன திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்தால் அங்கு சுற்றுலாத்துறையை ஊக்குவித்து பொருளாதார நிலைகளையும் அபிவிருத்தி செய்ய முடியும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தை சுற்றுலா பிரதேசத்தின் முக்கியமான மைய பிரதேசமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கான போக்குவரத்து ஸ்தானங்களை உறுதிப்படுத்த வேண்டும். இதில் முதலாவது பலாலி விமான நிலையம் முக்கியமானது. இந்தியா இதனை அபிவிருத்தி செய்ய தயாராக இருந்தாலும் முன்னைய அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள தயங்குகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். 3 கட்டமாக இந்த விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய இந்தியா இணங்கியிருந்தது. இதேவேளை புலம்பெயர் தமிழ் மக்கள் சுற்றுலா பயணிகளாக வருவதற்கு ஆர்வமாக இருக்கின்றனர். அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் அவர்கள் வர தயாராக இருக்கின்றனர் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இதற்காக முதலாவதாக அங்கு இராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும். இராணுவ எண்ணிக்கையை 1 லட்சமாக குறைப்பதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். அவ்வாறு கணிசமான மாற்றம் ஏற்பட்டால் எமது மண்ணை சார்ந்த மக்களை யாழ்ப்பாணத்திற்கு வந்து முதலீடுகளை செய்து பொருளாதார இருப்புகளை முன்னேற்றலாம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் நடந்ததைப் போல 2031ஆம் ஆண்டு மற்றொரு ஆட்சி மாற்றம் நடக்கும் என வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை நேற்று தெரிவித்துள்ளார். மற்ற கட்சிகளை வசைபாடுவதற்கு அல்ல இந்த இயக்கம். நாம் ஆரோக்கிய அரசியல் செய்வோம் என்றும் அற்ப அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டார். பாஜகவில் இருந்து விலகிய அக்கட்சியின் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அண்ணாமலையின் இந்த அமைப்பின் முதல் மாநாடு ஜூலை மாதம் 12ஆம் தேதி நடைபெற்றது. போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இளைஞர்கள், பெண்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் படுகொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக குறிவைக்கப்பட வேண்டிய தலைவர்களின் பட்டியலை ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த தலைவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நடைபெற்ற போரில் அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல்களில் முதல் நாளே உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். அவரது மகனும் தற்போது ஈரானின் உச்ச தலைவருமான மொஜ்தபா கமேனி தந்தை கொல்லப்பட்டதற்கு பழி வாங்குவதாக உறுதியளித்துள்ளார். கமேனி இறுதி சடங்கு முடிந்த பின்னர் மொஜ்தபா கமேனி வெளியிட்ட செய்தியில், பழி வாங்குவது எங்கள் தேசத்தின் விருப்பம், அது கட்டாயமாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்துள்ளார். இது பற்றி செய்தி வெளியிட்ட ஈரான் பத்திரிகையொன்று, இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள குற்றவாளிகள் அமைதியான முறையில் இறக்காமல் கல்லறைக்கு செல்வார்கள் என தெரிவித்து மொஜ்தபா கமேனி அறிக்கையுடன் 13 வெளிநாட்டு தலைவர்களின் புகைப்படங்களையும் இணைத்து விளக்கப்படம் வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியுடன் வெளியிட்ட விளக்கப்படத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். 2026ஆம் ஆண்டு ஃபீபா உலகக்கோப்பை போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையேயான போட்டியில் நடுவர் ஜோவே பெட்ரோவுடன் அர்ஜென்டினா அணியின் நட்சத்திர வீரர் லியோனல் மெஸ்ஸி கோபத்தின் உச்சியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டத்தில் மெஸ்ஸி அடித்த கோலை சுவிஸ் அணி திறம்பட முறியடித்ததால் அவர் கடுமையான விரக்தியில் இருந்தார். இதையடுத்து ஆட்டத்தின் முதல் பாதியில் நடுவர் ஜோவே பெட்ரோவுடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோபத்தின் உச்சியில் இருந்தார்.
அர்ஜென்டினாவின் தடுப்பாட்ட அணியில் நின்று கொண்டிருந்த மெஸ்ஸியை பின்னால் செல்லுமாறு நடுவர் கூறியடுத்து அவர் அதிருப்தி தெரிவித்துள்ளார். அப்போது மெஸ்லி போர்த்துக்கல் நடுவரிடம் என்னிடம் ஒழுங்காக பேசுங்கள் என்று கோபமாக கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அவர் என்னிடம் ஒழுங்காக பேசுங்கள், என்னை அவமதிக்காதீர்கள், நான் உங்களிடம் ஒழுங்காக பேசினேன் என்று தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1989 இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் ஆ. அமிர்தலிங்கம், வே. ஜோகேஸ்வரன் ஆகியோர் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2011 மும்பை நகரில் இடம்பெற்ற 3 குண்டுவெடிப்புகளில் 26 பேர் கொல்லப்பட்டும் 130 பேர் காயமும் அடைந்தனர். 2011 தெற்கு சூடான் ஐக்கிய நாடுகளில் இணைந்தது. 2016 ஐக்கிய ராச்சியத்தின் பிரதமர் டேவிட் கெமரான் தனது பதவியை துறந்தார். தெரசா மே புதிய பிரதமரானார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.